தேவ பிள்ளைகளுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான என் தேவ பிள்ளைகளே, நாம் செய்யக்கூடிய ஒரு காரியங்களாகப்பட்டது தவறு என்று நாம் உணர்கின்ற வேளையிலே அதற்காக நாம் ஜெபிப்போம் என்று நாம் பல காரியங்களை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம் கண் முன்னாலே சக மனிதன் அவன் புறக்கணிக்கப்படுகிறான். சபையிலே ஜாதி ரீதியில் 2 சபைகள் இருக்கிறது. இதை தெரிந்தும் புரிந்தும் அறிந்தும் நாம் இதை குறித்து பேசாமல் இருக்கிறோம் என்றால், ஆனால் நாம் சொல்லுகிறோம் அல்லவா, இது கடைசி காலம், இங்கே சேர்த்து வைக்கக்கூடிய சொத்தெல்லாம் கரையான் அரைத்து விடும் என்று. கனமான ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கார் என்று சொல்கிறோமா, இதோட அர்த்தமெல்லாம் என்ன என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒரு சுவிசேஷனும், ஒரு விசுவாசியும், ஒரு தீர்க்கதரிசியும் நாம் உள்வாங்குகின்ற வேளையிலே நாளை தினத்தை